மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். 24வது ஸ்லோகம் படிக்கும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹீம் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹீம் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். இதில் ஃபஸ்ட்டு அவதார தத்துவம் வந்தது. அதன் பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஞான கர்ம சந்நியாச யோகம், அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக 18வது ஸ்லோகம் கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம், இதை பற்றி விரிவாக விளக்குனார். கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்க்க வேண்டும்னார். ஆத்மாவினுடைய கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க வேண்டும். ஆத்மா என்றைக்கும் கர்மம் செய்கிறதில்ல, செய்கிறது மாதிரி தெரியுது. அது அகர்மம் ஸ்வரூபம், அகர்த்தாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அனாத்மா எப்போ செயல்படாமல் இருந்தாலும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது என்றைக்குமே கர்த்தா தான். இதே அதனுடைய சாரமே. இந்த தத்துவத்தோடு இருந்தோம்னு சொன்னால், இதை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னால், இந்த அறிவு அடைஞ்சாச்சுன்னு சொன்னால், அவன் செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறான். ஒரு செயல் செய்யணும்னு சொன்னால், அந்த செயல் செய்யும் பொழுது அதற்கு ஒரு விளைவு ஏற்படும். அதுக்கு பாவமோ புண்ணியமோ ஏற்பட்டு அதுதான் நம்ம சம்சார சக்கரத்தில் உழல்விக்குது. பிறப்பு இறப்புக்கெல்லாம் அதே காரணமாக இருக்குது. அப்போ செயலே செய்யாமல் இருந்தால் அப்போ பாவ புண்ணியம் வராதான்னா செயல் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா அனாத்மாவால் செயல் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ செய்தும் செய்யாதவனாக இருந்தால் அது என்ன செய்யுது? அது பலனை கொடுக்காது. அதுக்காகத்தான் இந்த அறிவோடு செயல்பட்டால் நாம் செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறோம் சொல்லி அந்த கருத்தை இந்த அத்தியாயத்தில் விளக்குறார். ஞான கர்ம சந்நியாச யோகம். அறிவினால் செயல் செய்யாதவனாக ஆகிறது. சந்நியாசம்னா துரத்தல், கர்மம்னா செயல், ஞானம்னா அறிவு. அறிவினால் செயலை துரத்தல். உடலினால் உள்ளத்தால் துறக்க முடியாது என்றைக்குமே. அது என்றைக்கும் நடக்காது, ஒரு பொழுதும் நடக்காது. ஆத்மா நான் ஆத்மா என்றும் செயல் செய்பவன் என்ற செயல் செய்யாதவன் என்ற அறிவோடு இந்த உடலினாலும் உள்ளத்தினாலும் செயலை செய்தால் செய்யாதவனாக ஆகிறான் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதில் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் ஞானி இந்த புத்தியோடு செயல்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு பந்தப்பட மாட்டான், அவன் அகர்த்தாவாக ஆகிறான். அதற்கு காரணம் வரிசையாக பார்த்தோம். அவனது செயலில் ஒரு இதை அடையணுங்கிற ஒரு லட்சியம் கிடையாது. ஏன்னா அடைய வேண்டியதெல்லாம் அவன் அடைஞ்சிட்டான். சங்கல்பமும் கிடையாது, அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்குது, இதை செஞ்சாகணும் ஒரு அரிப்பும் கிடையாது. அதனால் அவனுடைய செயல்கள் எல்லாம் ஞானத்தீயால் எரிக்கப்பட்டு விட்டனர். பிறகு கர்மத்திலும் அவனுக்கு பற்று இல்லை, பலனிலும் பற்று இல்லை இந்த ஞானம் இருக்கிறதுனால. அதனால் எப்பொழுதுமே அவன் மனநிறைவோடு இருக்கிறான், எதையும் சாராதவனாக இருக்கிறான். அப்படி இருப்பதால் அவன் செயல்பட்டாலும் செயல்படாதவனாக ஆகிறான். பிறகு இந்த ஞானம் இருக்கிறதுனால அவன் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பான்னார். நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. பிறகு இந்த ஞானம் இருக்கிறதுனால உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தியவனாக ஆகின்றான். பிறகு எல்லா உடைமைகளையும் துறந்தவன். இது சர்வ பரிக்கிரகங்கிறது துறவிக்கு சொல்கிறார். அவன் எதுக்கும் தன்னுடைய உடைமையினே வச்சுக்கிற மாட்டான்.
அதனால் அவன் செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆகிறான். அவன் எந்த பாவத்தையும் அடைவதில்லை. பிறகு கடைசி 22 ஒரு கருத்து பார்த்தோம் துறவரஞானிக்கு. அதாவது எதிர்பார்க்காமல் கிடைப்பதில் திருப்தி அடைவன். எதிர்ச்சா லாப சந்துஷ்டன் ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். என்ன கிடைக்குதோ அதில் திருப்தியாக இருப்பான். கிடைக்காம விட்டாலும் அதுலேயும் திருப்தியாக இருப்பான். கிடைப்பதில் திருப்தி, கிடைக்காததுலேயும் திருப்தி. பிறகு முக்கியமானது பொறாமை இல்லாதவன்னார். இந்த ஞானம் வந்தால் பொறாமை வராது. இந்த ஞானத்து நிஷ்டை ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இவனோட உயர்ந்தவன் யாரும் இல்லையே. நம்மளோட மேலானவங்களை பார்த்தா அதே மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வராது, உயர்ந்த மனப்பான்மையும் வராது. இந்த இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்காது அவனுக்கு. அதனால் அவனுக்கு பொறாமைங்கிறதே இருக்காது. சமபாவனை இருப்பான். எல்லா வெற்றியிலும் தோல்வியிலும் சமபாவனை, இருமைகளை கடந்தவனாக இருப்பான்னு சொன்னார். அதனால் இவன் ஞானத்தில் நிலை பெற்றவனாக இருப்பதால், புத்தியை வைத்தவனாக இருப்பதால் இவன் விடுதலை அடைந்தவன், முக்தி அடைந்தவன், பற்று அற்றவன். பிறகு இந்த பிராரத்த கர்மம் இருக்கிற வரைக்கும் செய்யணுமேனு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த பிராணன் எப்போ நிற்குதோ அது வரைக்கும் செய்யணுங்கிறதுக்காக செயல் செய்வான்னு சொன்னார். இவனுக்கு கர்மமும் கர்ம பலனும் நாசத்தை அடைகிறதுங்கிறது 23 வரைக்கும் இந்த கருத்தை சொல்லிவிட்டு 24 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓம் பிரம்மா அர்ப்பணங்கிறது நம்ம சாப்பிடும்போது சொல்கிற ஸ்லோகம் இது. இதை பார்த்தா எல்லாருக்கும் சாப்பாட்டு ஞாபகம் வந்துடும். அதனால் போன விட்ட இந்த கிளாஸை வச்சு கொஞ்சம் ஆரம்பித்து இது கொஞ்சம் பெரிய எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இந்த கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மத்தை நாம் நிறைவு செய்கிறார். செயல் செய்தாலும் எப்படி செய்யாதவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த கருத்தை இங்கே நிறைவு செய்கிறார். இங்கே இதில் என்ன கருத்து பார்த்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு செயல் செய்தால் அந்த செயல் அதாவது அனுபவிக்காமல் அழிவதில்லை. அனுபவிக்காத கர்மம் அழிவதில்லை. பிறகு அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் செயலுடைய பலனை. ஒருவருடைய பாப புண்ணியம் இனியொருவனுக்கு சேராது. அனுபவிச்சாத்தான் தீர்க்க முடியுங்கிறது ஒரு சாதாரணமாக கர்மத்தினுடைய ரூல்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விதி விலக்கு இருக்குது. எதுக்கு? ஞானம் அடைந்தவனுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லாது அப்படின்னு நம்ம ஒரு கருத்து பார்த்தோம். ஞானத்தினால் மட்டும் இந்த கர்மம் அழிகின்றது. அனுபவிச்சுத்தான் அழிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இங்கே விதிவிலக்கு அறிவினால் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அது எப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு விசாரம் பண்ணோம். அதான் ஒரு சங்கரர் அடிக்கடி சொல்கிற ஒரு லட்சணம், கிரியா காரக பலாத்மகம் ஜகத். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா செயல் ரூபமாக இருக்குது. ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தில். அந்த செயலுக்கு ஒரு காரணம் இருக்கும், பிறகு செயலுக்கு ஒரு விளைவு இருக்குது. பொதுவாக செயல் நடக்கும். காரகம்னா செயல், அதாவது கிரியா செயல் ரூபம். கிரியாவுக்கு ஒரு காரணம் இருக்கும், பிறகு கிரியாவுக்கு ஒரு பலன் இருக்கும். ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு என்ன காரணம்னு இருக்கும், பிறகு அதுக்கு ஒரு விளைவும் இருக்கும். இதுதான் உலகத்தினுடைய ஒரு இயல்பு. உலகம் இப்படித்தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். நம்ம சாப்பிட்றதுன்னு ஒரு செயல் செய்யணும்னா என்ன இருக்கும்? சாப்பிடுங்கிற செயல் செய்கிறதுக்கு காரணம் என்ன? பசி இருக்குது. பசிக்கிறதுனால சாப்பிட்றோம். இல்லையே சாமி, நாங்கள் பசிக்காமல் நிறையா சாப்பிட்றோமே, அது வேறு விஷயம். பொதுவாக சாப்பிட்றதுக்கு பசி. சாப்பிடுகின்ற செயலுக்கு காரணம் பசி. சாப்பிட்ட செயலின் விளைவு பசி நீங்குதல். இப்படி இந்த செயல் ரூபமாக இப்படி இருக்குது. அப்போ ஒரு செயலுக்கு ஒரு காரகம் இருக்குது, ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம செயலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? செயலை பற்றி பார்த்துருக்கோம். செஞ்சாலும் செய்யாமல் இருக்கோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த செயலுக்கு காரணத்தை 6 சொல்கிறாங்க. பொதுவாக காரகம் 6 காரணம் இருக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தா, கர்ம, கரணம், சம்பிரதானம், அபாதானம், அதிகரணம் பார்த்தோம். செய்கிறவன் இருப்பான், பிறகு செய்யக்கூடிய பொருள் ஒரு வஸ்து இருக்கும், கரணம் இருக்கும், யாரிடமிருந்து செயல் வருதுன்னு இருக்கும், யாருக்கு செய்கிறதுன்னு இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு 6 விஷயம் நம்ம பொதுவாக பார்த்தோம். இங்கே இந்த 6 விஷயத்தில் ஏதாவது 2 இருந்தால்தான் ஒரு செயலே நடக்கும். ராமன் பாணத்தால் ராவணனை கொன்றான்கிற ஒரு செயல். ராமன் என்னவாகுது? கர்த்தாவாயிடுறான். ராவணன் என்னதான்? கரணமாயிருது. அந்த இது பானம் கரணமாயிருது. ராவணனைங்கிறது ஆப்ஜெக்ட் ஆயிடுது.
இப்படி இந்த வேற்றுமைன்னு சொல்லுவாங்க இதில். அப்படி இந்த வேற்றுமை இருக்கும். ஒரு செயல் நடக்கணும்னா அப்படி இருந்ததே ஆகும். இதில் 6 இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதில் இந்த காரகம் 4 எடுத்துக்கிறார். 4 எடுத்துக்கிட்டு பலன் ஒன்றை வச்சு இந்த 5ஐயும் செய்தாலும் செய்யாதவனாக எப்படி இருப்பான்னு சொன்னால், எல்லாவற்றையும் இவன் பிரம்மனாக பார்ப்பதால் அது மாறுகிறதுன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்த போன கிளாஸில். அதை என்ன சொன்னார் இங்கே, ஒரு யஜ்ஞமாக ஒரு யாகமாக அதை எடுத்து இதை செய்கிறார் இங்கே. அப்போ இங்கே கர்த்தா, ஒரு யாகம்னு எடுத்திங்கன்னா கர்த்தா, கர்ம, கரணம், அதிகரணம் 4 விஷயம் ஒரு யாகத்தில் சொல்லி அதுக்கு பலனை சொல்லி இந்த யாகத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்த்தல். ஏன் யாகத்தை இங்கே எடுத்துக்கிட்டாருன்னா, யஜ்ஞம்னா யாகம். அந்த காலத்தில் பிரதானமாக யாகம்ங்கிறது பிரதானம். இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில் பிரதானமாக இருக்கும். கோயில் இல்லாத ஊர் இருக்கா? எங்கே போனாலும் சின்ன விநாயகர் கோயிலாக இருக்கும். அது மாதிரி அந்த காலங்களில் ஒரு ஹோமம் நடக்குன்னு ஒரு இடம் இருக்குமா, எல்லாத்துக்கும் ஹோமம் இருக்கும். இப்போயே பொதுவாக பார்த்திங்கன்னா ஆசிரமம்னா ஒரு யாகசாலை ஒன்று வச்சுருவாங்க. ஏன்னா அங்கே ஆசிரமத்தில் ரெகுலராக ஹோமம் நடக்கும். தேனியில் பெரிய யாகசாலை இருக்குது. நம்ம சின்ன ஆசிரமத்தில் ஒரு யாகசாலை இருக்குது, திண்டுக்கல்லே இருக்குது. புதுக்கோட்டையெல்லாம் டெய்லி ஹோமம் நடக்கும். அங்கெல்லாம் பெரிய தினந்தோறும் ஹோமம். சாமி ஒரு வருஷம் சண்டி ஹோமம் நடத்தினார். அங்கே 1 வருஷம் நடத்தினார் சண்டி ஹோமமே. அவ்வளோ பிரமாண்டமாக நடத்தினார் அவர். அந்த யஜ்ஞங்கிறது ஒரு கர்மங்கிறது அந்த காலத்தில் பிரசித்தம். அதனால் அதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதில் 4 காரகம், அந்த செய்வதற்கு 4 காரணத்தை சொல்லி அது பலன் ஒன்றை சொல்லி எல்லாமே பிரம்மன் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இங்கே இந்த அத்தியாயத்துக்கு விளக்கிறார். இங்கே ஒரு யாகம் செய்யக்கூடிய முதலாளி கர்த்தா, எஜமானன். எஜமானன் அந்த ரிக்வித்து கிடையாது. அந்த ஹோமம் செய்கிறார் பார்த்தீங்களா, அவர் எஜமானுக்கு கர்த்தா கிடையாது. அந்த யாகத்தை யார் செய்கிறாரோ அவர் தான் அந்த முதலாளி. அவருக்கு பேர் கர்த்தான்னு பேர். அங்கே பூஜை பண்ணுறவரை சொல்கிறதில்ல. பிறகு கர்ம, கர்மன்னா இங்கே செயல்னு அர்த்தம் இல்லை. எதை யாகத்தில் போடுகின்றோமோ அதுக்கு கர்மன்னு பேர். ஹவிஸ்னு பேர். ஹவிஹி. யாகத்தில் என்ன போடுவோம்? நெய் முதலியதெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹவிஹி. நெய், பால், காமகுண்டத்தில் எல்லாம் போடுவோம். நம்ம எல்லா வஸ்திரங்கள் எல்லாமே போடுவோம், திரவியங்கள் எல்லாம் போடுவோம். அதுக்கு பேர் கர்மன்னு பேர். கர்த்தா எஜமானன், கர்மங்கிறது ஹவிஸ், அந்த யாக குண்டத்தில் போடுறது. கரணம்னா கரண்டி, சும்மா போட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு கரண்டி செஞ்சு வச்சுருப்பாங்க. அது மூலமாக தான் அதில் என்ன ஒரு பழம் வச்சு நெய் அதில் தான் விடுவாங்க. ஒரு பழம் வச்சா கூட அதில் வச்சு தான் அதில் போடுவாங்க குண்டத்தில். ஒன்றுமே இல்லாட்டி இந்த மாவலையை ஒரு குச்சியில் கட்டி அது மூலமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த கரண்டி, கரணம், கருவின்னு பேர். அந்த யாக குண்டத்தில் செலுத்தக்கூடிய அந்த ஹவிஸ், அந்த பொருள்களை செலுத்துகிற கருவி இருக்கே கரணம், அதுக்கு பேர் கரணம், கரண்டின்னு பேர். அர்ப்பணம்னு பேர். அர்ப்பணம்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, நம்ம பூஜை பண்ணுறது கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணு, படைத்தளவே அர்ப்பணம்னு சொல்லுவான். அந்த ஹோமகுண்டத்தில் போடுறதுக்கே அர்ப்பணம்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே அர்ப்பணம்னா கரண்டின்னு அர்த்தம், அந்த கருவின்னு அர்த்தம். பிரம்மா அர்ப்பணம்னு இந்த சுலோகமே ஆரம்பிக்குது. அர்ப்பணம்னா கரண்டி, அந்த கரணம். யாகம் செய்கிறதுக்கே அர்ப்பணம்னு ஒரு பொருள் இருக்குது. இங்கே அர்ப்பணங்கிறது அந்த கருவியே சொல்லப்பட்டிருக்கு. பிறகு அதிகரணம், அதிகரணம் இடம். இந்த பொருள்கள்லாம் போடுற இடம்னா ஹோமகுண்டம் அல்லது அக்னி. ஹோமகுண்டங்கிறத விட அக்னி, வெறும் ஹோமகுண்டத்தில் போட மாட்டோம், அக்னி இருந்தால் தான் போடுவோம். அக்னிக்கு பேர் அதிகரணம். கவிசை போடுகின்ற இடம். கவிசுனா நெய் போன்ற திரவியங்களை போடுகின்ற இடம் அந்த அக்னி, ஹோமகுண்டத்தில் உள்ள அக்னி. 4 விதமான காரகங்களை சொல்கிறார். ஒன்று கர்த்தா, செய்யக்கூடிய எஜமானன், அதில் போடக்கூடிய ஹவிஸ் பொருள்கள் 2, 3 அதை பயன்படுத்தக்கூடிய கருவி கரணம், கரண்டி, 4 அந்த போடுற இடம் அக்னி. இந்த 4 சொல்லிட்டு பிறகு இதில் இந்த சமாதானம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே சொல்லலை. சமாதானம்னா யாருக்காக அந்த யாகம் செய்யணும்னு இருக்குது. கடவுளுக்காக செய்கிற, தேவதைக்காக, பரிகாரத்துக்காகலாம் செய்வோம். யாருக்காக அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரகம் தான், அதை இங்கே சொல்லப்படலை. பிறகு பலன் சொல்லப்பட்டிருக்கு. பலன்னா என்ன? சொர்க்கம் முதலிய பலன் இருக்குது. பிறகு தோஷம் நீங்கிற பலன், துக்கம் நீங்கிற பலன். ஹோமம் எதுக்கு பண்ணுவோம்? வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குப்பா, அது போகணும். பரிகார தோஷத்துக்காக பண்ணுவோம். இப்படி இல்லை, சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது பலன் வேணால் சொர்க்கம் முதலிய பலன்கள்.
இப்படி 5 விஷயங்களை சொல்லி ஒரு யாகத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இவை எல்லாமே பிரம்மனாக பார்த்தல் அப்படிங்கிறார். இந்த 5 எடுத்துக்கிறார். அதாவது இந்த உலகம் ஒரு செயலுக்கு எதை காரகமாக பார்க்கின்றதோ அதை ஞானி பிரம்மனாக பார்ப்பான். அது அர்த்தம். ஒரு செயல் செய்வதற்கு எது காரகமோ அந்த காரகம் அனைத்தையும் உலகம் காரகமாக பார்ப்பதை ஞானி பிரம்மமாக பார்க்கின்றான். எஜமானன், ஹவிஸ், கருவி, ஹோமகுண்டம், பலன், சொர்க்கம், இந்த 5 விஷயங்களை இன்னும் மிச்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே 5 மட்டும் சொல்கிறார். இங்கே எல்லாவற்றையும் பிரம்மனாகவே பார்க்கின்றான். இதை நாம் செய்கிற எல்லா செயலையும் அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் சாப்பாட்டிலே அப்ளை பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு ஏன் அப்ளை பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு சாப்பிடாம மட்டும் இருக்க மாட்டோம். எந்த செயல் செஞ்சாலும் செய்யாமல் இருப்போமே ஒழிய சாப்பிட்ற செயல் செய்யாமல் இருப்போமா? சாப்பிட்ற செயல் கட்டாயம் செஞ்சுதான் ஆகும். அதனால் சாப்பிடும்போது சொல்கிறேன் இதை. அதாவது இந்த செயல்களில் காரக புத்தி இல்லாமல் பிரம்ம புத்தி இருக்கிறதுன்னு சொல்ல போகிறார். துவைத புத்தி இல்லாமல் அத்வைத புத்தி, பிரம்மன் என்ற அத்வைத புத்தி இருக்கிறது. இங்கே சாப்பிடும்போது ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அதாவது சாப்பிடுகின்ற செயல் அதுக்கு பேர் பிராணா அக்னிஹோத்திரம்னு பேர். அதுவும் ஒரு ஹோமம் தானா. பிராணா அக்னிஹோத்திரம் பண்ணியாச்சாம்பாங்க, சாப்பிட்டாச்சான்னு கேட்குறதுக்கு. பிராண அக்னிஹோத்திரம் முடிஞ்சா அப்படின்லாம் கேட்குறது உண்டு. அதனால் இந்த சாப்பாட்டில் இதை அதில் என்னன்னு சொன்னால், உண்பவன் யார்? கர்த்தா. அவனை அந்த உண்பவன் கர்த்தாவாகிறான். அந்த உணவு உள்ளே போடுற ஹவிஸ் என்ன? சாப்பிட்ற உணவுகள். கரணம் என்ன? நம்ம கை, வாய், இதெல்லாம் கரணம். கோமகுண்ட அக்னி வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி இருக்குது, அதை செரிக்கிற நெருப்பு அக்னி இருக்குது. பலன் என்ன? பசி நீங்குதல். இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். பொதுவாக சாப்பிடும்போது நாம் சொல்கிறதுக்கு விளக்கத்தை பிறகு தனியாக பார்ப்போம் இங்கே. அப்போ சாப்பிடுகின்ற நான் பிரம்மன், சாப்பிடும் உணவும் பிரம்மன், இந்த கையும் வாயும் பிரம்மன், பிறகு வயிறும் பிரம்மன், பசி நீங்குதல் என்ற பலனும் பிரம்மன். அதனால தான் ஓம் பிரம்மார்ப்பணம் சொல்லி நம்ம சாப்பிட்றோம். இது எல்லா விஷயத்துலையும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக 3 நேரம் அதை சொல்லும்போது நாம் செய்கிற எல்லா செயலையும் இதை அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்படுகின்றோம். எல்லாம் பிரம்மன்தான். சாப்பாடு வீட்டில் போட்டாச்சு, சாப்பாட்டை குறை சொன்னோம்னா சாப்பாடு என்ன? பிரம்மன் தான். பிரம்மனை குறை சொல்கிறோம்னு அர்த்தம். அதனால் குறை சொல்லாமல் சாப்பிட்றணும். சாப்பாட்டில் எல்லாவற்றையும் ஞானி பிரம்மனாக பார்க்கின்றான். இந்த சுலோகத்தில் பார்த்தீங்கன்னா, ஓம் பிரம்மா அர்ப்பணம்ங்கிறார். அர்ப்பணம்னா கருவி, கரணம். ஒவ்வொரு சொல்லாக பார்க்கலாம். பிரம்மம், அர்ப்பணம், கரண்டி. பிரம்மன், கரண்டி பிரம்மன், அதாவது கருவி பிரம்மன் அப்படிங்கிறார். பிரம்மத்தையும் அர்ப்பணத்தையும் சமப்படுத்துகிறார். கருவியையும் பிரம்மத்தையும் இங்கே சமன்வயப்படுத்துகிறார், ஒன்று என்று சொல்லுகின்றார். இந்த உலகம் எதை அர்ப்பணமாக பார்த்து கொண்டிருக்கிறதோ அதை ஞானி பிரம்மனாக பார்க்கின்றான். இங்கு சமப்படுத்துதல். அந்த அர்ப்பணங்கிறதுல அந்த கருவி என்பது நீக்கப்பட்டு அதில் பிரம்மன் என்ற புத்தி இவனுக்கு வருகின்றது. அதே மாதிரி பிரம்ம கவிகி, கவின போடக்கூடிய அந்த திரவியங்கள், அதுவும் என்ன? பிரம்மன். கவிகி ஈக்குவல் பிரம்மன். இந்த உலகமெல்லாம் எதை பொருள்களாக பார்க்க, திரவியமாக பார்க்கிறதோ அதுவும் பிரம்மனாக ஞானி பார்ப்பான். எதில் போடுறோம்? அக்னியில். பிரம்ம அக்னவ், அந்த அக்னியும் பிரம்மன். இந்த உலகமெல்லாம் எதை அக்னியாக பார்க்கின்றதோ அதுவும் பிரம்மன். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பிரம்ம அர்ப்பணம், பிரம்ம கவிகி, பிரம்ம அக்னவுங்கிறார். இப்போ ராமன் வீரனாக இருக்கிறான்னு சொல்லலாம், ராமன் வீரன்னு சொல்லலாம். அது மாதிரி அர்ப்பணம் பிரம்மனாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பிரம்ம அர்ப்பணம் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த கரணம், கருவி பிரம்மனாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கருவி பிரம்மன். போடக்கூடிய அந்த
திரவியங்கள் எல்லாம் பிரம்மனாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு போல அந்த திரவியம் ஹவிகி பிரம்மன், பிரம்ம ஹவிகி. அந்த அக்னி பிரம்மனாக இருக்கிறது சொல்கிறப்ப பிரம்ம அக்னவு, அந்த அக்னியும் பிரம்மன். அந்த ஏன் ராமன் வீரன் வீரன் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன, ரெண்டையும் சமப்படுத்தி விடுகின்றார். இங்கே கயிறு பாம்புன்னு சொல்கிறான், கயிறு பாம்பு கயிறுன்னு சொல்கிறான். பாம்பானது கயிறாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பாம்பு கயிறுன்னு சொன்னதான், அந்த பாம்பே கயிறு தான் சமப்படுத்துகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிரம்ம அர்ப்பணம், கரண்டி பிரம்மம். இதில் ஒரு விசாரம் இருக்குது. இந்த சமப்படுத்துறதுலேயும் ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், 2 விதமான சமன்பாடுகள் இருக்குது. நம்ம ரெண்டையும் ஐக்கியப்படுத்துகிறோம் பார்த்திங்களா. கருவி பிரம்மன், கவிஸ் பிரம்மன், அக்னி பிரம்மன், ரெண்டு என்ன சமப்படுத்துகிறோம். இந்த சமப்படுத்துதல் 2 விதமாக இருக்குன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது. எப்படின்னீங்கன்னா, நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்கிறோம். பிறகு இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பிரம்மன் தான் சொல்வோம். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்கிறோம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி நம்மளை சொல்கிறோம். 2 விதமான சமன்பாடுகள். அதுக்கு பேர் சாமானாதி கரண்யம், அதாவது ஐக்கிய சாமானாதி கரண்யம், பாதாயாம் சாமானாதி கரண்யம். நேரடியாக 2ஐயும் சமப்படுத்துதல், ஐக்கியப்படுத்துறது. ஒன்றை நீக்கிவிட்டு சமப்படுத்துதல். இப்படி 2 இருக்குது சமன்படுத்துறதில்ல. நாம் பிரம்மத்தையும் 2ஐயும் ஒன்றுபடுத்தும் பொழுது இப்படி 2 விதமான சமன்பாடுகள் இருக்குது. இங்கே ஜீவன் பிரம்மனாக இருக்கிறான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜீவ பிரம்ம ஐக்கியம். இதில் ஜீவன் பிரம்மனாக இருக்கிறான்னு சொல்லும்போது இங்கே ஜீவனும் பிரம்மனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எதையும் நீக்கிறது இல்லை. அந்த ஜீவன், அந்த உணர்வுமயமான ஜீவனே பிரம்மனாக இருக்கிறான். இதுக்கு பேர் ஐக்கிய சாமானாதி கரண்யம். பிறகு இந்த ஜகத் பிரம்மன் சொல்கிறோம், இந்த உலகம் பிரம்மன் சொல்கிறோம். இதில் எப்படி சமப்படுத்துகிறோம்னு சொல்கிறோம்னா, இந்த உலகம் சிவமயம் சொல்கிறது மாதிரி இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ஜகத் பிரம்மனாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இங்கே பாதாம்யாம் உலகத்தை நீக்கி விடுகின்றோம். உலகத்தை நீக்கிவிட்டு எப்படி நீக்கிறோம்னா, இல்லாமல் நீக்கிறது இல்லை, அதை மித்யா என்ற அறிவில் நீக்கிவிட்டு அங்கு பிரம்மத்தை பார்த்தல். ஒரு கம்பத்தை பார்க்குறோம், ஒரு தூணை, இந்த கம்பம் பிரம்மம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அங்கே கம்பம் கிடையாது. இல்லை, கம்பம் மனுஷன் திருடன் இருக்கான், திருடன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கம்பத்தை பார்த்துட்டு திருடன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், திருடன் கம்பம்னு சொன்னால் இப்போ திருடன் கிடையாது. அங்கே ஒரு நைட்டில் போகிறான், யாரோ திருடன் இருக்கான்னு சொல்கிறான். உண்மையிலே திருடன் கிடையாது, அது கம்பமாக இருக்குது. திருடன் சொன்னாடு, திருடன் கம்பம் பார்த்து திருடன் இல்லை அப்படி சொல்லும்போது அங்கே திருடனை நீக்கிவிட்டு நாம் கம்பத்தை பார்க்குறோம். இதுக்கு பேர் பாதாம்யாம் சாமான்யாதி கரணம் அப்படிங்கிறது. அதாவது 2மே சமப்படுத்துறது தான். ஒன்றில் அப்படியே சமப்படுத்துகிறோம், இன்னொன்றில் ஒன்றை நீக்கிவிட்டு சமப்படுத்துகின்றோம். வேதாந்தத்தில் எங்கேயெல்லாம் ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்துதோ அங்கே ஐக்கிய சாமான்யாதி கரணம். எங்கே ஜகத்தையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்துதோ அங்கே பாதாம்யாம் சாமான்யாதி கரணம். இங்கே பாதாம்யாம் அதாவது பாதாயாம் சாமான்யாதி கரணம், அதாவது பாதை செய்துவிட்டு சமப்படுத்துதல். இங்கே அர்ப்பணத்தின் அபாவத்தில் பிரம்மனிடத்தில் பார்த்தல். அந்த கருவியை பிரம்மனாக பார்க்கறதுனா உண்மையிலே அது கருவி கிடையாது, பிரம்மன் தான் பார்க்கறது. அப்போ கருவி என்பது மித்தியாங்கிற புத்தியோடு பார்க்குறது. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தை நீக்கிறதுனா எப்படி, உலகம் உண்மையில் இல்லை. இப்போ காணல் நீரை பார்க்குறோம், அங்கே காணல் நீரை முதல்ல பார்க்கும்போது உண்மையை நினைக்கிறோம், பிறகு நான் காணல் நீர் மித்தியான்னு பார்க்குறாங்க, காணல் நீர் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரி இந்த உலகத்தை முதல்ல உண்மையாக பார்த்துக்கிட்டு இருப்பான், பிறகு இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறான், அதை இவன் அந்த உலகம் மித்தியா என்ற எண்ணத்தோடு அங்கே பிரம்மன் தான் இருக்கிறது என்ற புத்தியோடு இவன் பார்க்கின்றான். அதாவது அஞ்ஞானியின் மனதில் எது இந்த வேறுபாட்டோடு தெரிகிறதோ அதெல்லாம் ஞானியின் மனதில் பிரம்மனாக தெரியும்.
கண்ணில் பார்க்கின்ற பொருள்கள் அவன் மித்யா என்ற புத்தியோடு பார்ப்பான். இருப்பது பிரம்மன் மட்டுமே என்ற புத்தியோடு பார்ப்பான். வேத புத்தியை நீக்கி பார்க்கின்றான். அதைத்தான் பிரம்ம அர்ப்பணம். கரண்டி பிரம்மன், கருவி பிரம்மன். பிரம்ம கவின்னா அதில் கொடுக்கக்கூடிய பொருள்கள் பிரம்மன். இந்த ஞானிக்கு எதெல்லாம் கருவியாக தெரிகிறதோ அதெல்லாம் பிரம்மனாக பார்ப்பான். அஞ்ஞானிக்கு எது கருவியாக தெரியுதோ அவன் ஞானிக்கு பிரம்மன். எது அதில் போடக்கூடிய வஸ்து பொருள்களாக தெரியும் அஞ்ஞானிக்கு, இவனுக்கு பிரம்மனாக தெரிகிறது. அக்னியும் பிரம்ம அக்னவுனா பிரம்மன் என்ற அக்னியில் அஞ்ஞானி அக்னியாக பார்ப்பதை ஞானி பிரம்மனாக பார்க்கின்றான். பிறகு முதல் வரியில் கடைசி வார்த்தை பிரம்மனாகுதம். பிரம்மனால்னா இங்கே எஜமான நாள்டர். அந்த ஹோமம் செய்கிற யார்? அவன் பிரம்மனால்டர். அந்த எஜமானனே பிரம்மன் தான். பிரம்மனால் எஜமானனே பிரம்மன் அப்படிங்கிறார். பிரம்மன் என்ற கருவியினால் பிரம்மன் என்ற பொருளை பிரம்மன் என்ற அக்னியில் பிரம்மனால் யார்? இந்த கர்த்தா, இவனால் இது செய்யப்படுகிறது. இந்த ஹோமம் பண்ண நான் இந்த ஹோமம் பண்ணேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், எந்த செயல் செய்தாலும் அதெல்லாம் பிரம்மா பார்க்குற ஒன்று. இந்த செய்கிறவனுக்கு என்ன புத்தி வருது? நான் செஞ்சேங்கிற ஒரு புத்தி வேற வந்துடும். அப்போ அவன் யார்? அவனும் பிரம்மன் தான். அதனால் என்ன பண்ணிட்டார்? கர்த்தாவை பிரம்மனால். பிரம்மன் என்ற கருவியினால் பிரம்மன் என்ற பொருள்களை பிரம்மன் என்ற அக்னியில் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹோமம் செய்கின்றான். ஆகுதியாக இவன் பிரம்மன் செய்கின்றான். இவனுக்கு காரக புத்தி எல்லாம் நீங்கி விடுகிறது. சரி, அதனால் இவனுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த 2வது வரியில் பலனை சொல்கிறார். பிரம்ம ஏவ தேன கந்தவ்யம். 2வது வரி முதல் பகுதி. தேனன்னா அவனால், இந்த ஞானியினால் பிரம்மன்தான் கந்தவ்யம் அடையப்படுகிறது. இவன் செஞ்ச அவனுக்கு என்ன கிடைக்குதான் பலன்? சொர்க்கம் கிடைக்குமா அவனுக்கு? இந்த பாவனையோட சேர்வனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? துக்கம் நீங்குமா? ஏற்கனவே துக்கம் நீங்கித்தான் செய்கிறான். இல்லை ஏதாவது ஒரு பரிகாரத்துக்காக, அப்போ ஒன்றும் கிடையாது. இவனுக்கு கிடைக்கிற பலன் என்னென்னா பிரம்மனாகவே ஆகிவிடுகின்றான். பிரம்மனை அடையப்படுகிறது. தேன ஞானியினால் பிரம்மன் தான் கந்தவ்யம் அடையப்படுகிறது. அதாவது பிரம்ம புத்தியுடன் செய்கின்ற செயலின் பலன் சொர்க்கமோ நரகமோ வேறு எந்த பலனுமோ கிடையாது. பிரம்மன் தான் பலன். அடையக்கூடிய பலன் என்ன? பிரம்மனையே அடைகின்றான். எல்லா கர்மங்களிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற ஞானியினால் பிரம்மனே தான் அடையப்படுகின்றது. இன்னொரு அடைமொழி பிடிக்கிறார் ஞானிக்கு அடுத்த இதில். பிரம்ம கர்ம சமாதினா. இவன் எல்லா செயல்களிலும் பிரம்மத்தை பார்ப்பவன். பிரம்ம கர்ம சமாதின்னா எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்ப்பவன். பிரம்மத்தையே கர்மமாக பார்ப்பவன். இன்னொரு அர்த்தம் இருக்குது. இவன் எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்கறதே இவனுக்கு வேலையேவான். அதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா எல்லா செயலையும் பிரம்மத்தை பார்ப்பான். இவன் பிரம்மமாக பார்க்குறதே இவனுக்கு வேலையே, வேறு வேலையே கிடையாது. இவன் என்ன செஞ்சாலும் அதை பிரம்மமாக பார்ப்பது தான் வேலை. இது ஞானியினுடைய லட்சணமாக சொல்கிறார். இந்த இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்க்கின்ற செயலை உடையவன், பிரம்மத்தை பார்ப்பதையே செயலாக இருக்கக்கூடிய இந்த ஞானியினால் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் பிரம்மனாகவே ஆகின்றது. அதனால் அடையக்கூடிய பலனும் இவன் பிரம்மத்தையே அடைகின்றான்ங்கிறார். அதாவது இப்படி இந்த பாவனையோடு இந்த புத்தியோடு நாம் இந்த கர்மத்தில் செஞ்சோம்னு சொன்னால் என்ன? பிரம்மனையே அடைகின்றான். அவனுக்கு பலன் என்ன? பிரம்மன் தான் கிடைக்கும். அவன் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். அவன் ஞானி. அதாவது இந்த ஸ்லோகத்தின் முழு சாரன்னா துவைத பிரபஞ்சத்தை நீக்கி எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்த்தல். இதோட இந்த ஞான கர்ம சந்நியாசத்துக்கு விளக்கம் முடிவடைகிறது. இதவே அப்படியே நம்ம சாப்பாட்லேயும் பார்க்குறோம். சாப்பிடுவோன் எஜமானன், உணவு கவிகி, சாப்பிட்ற கையும் வாயும் கருவி, வயிற்றுள்ள அக்னி, அதிகரணம் பலன் பசி நீங்குதல். நீங்கள் இந்த செயல் மட்டும் இல்லை எல்லாத்தையும் பார்க்கலாம்.
இப்போ நம்ம வகுப்பு எடுக்கிறத அப்ளை பண்ணலாமா? இப்போ நான் இருக்கேன், நான் வந்து வகுப்பு எடுக்கிற ஒரு செயல் செய்கிறேன். இப்போ வகுப்பு கர்த்தா யார்? நான், பிரம்மன். சரி, இந்த கிளாஸ் எதில் எடுக்கிறேன்? நான் பேசுகிறேன். இந்த விளக்கம் சொல்ல வாயும் மைக்கும் கரணம், அதுவும் பிரம்மன். சரி, இங்கே எந்த அக்னியில் போடுறேன்? உங்களுடைய செவிங்கிற அக்னி. அது உள்ளே போகணும். அப்போ கேட்குறவங்களாம் பிரம்மன் தான். புரியுங்களா? இப்போ விஷயம் என்ன? தத்துவ விஷயம். இல்லை கீதைங்கிற அதில் ஹவிஷ் என்ன? இந்த கீதைங்கிற ஹவிஷ், இந்த கீதைக்கு விளக்கம்ங்கிற ஹவிஷை, இந்த கீதைங்கிற விளக்கம்ங்கிற ஹவிஷ், இந்த ஹவிஷ் ஆகிய பிரம்மனை இந்த செவிங்கிற அக்னி ஹோமகுண்டத்துக்குள்ள இந்த வாயினாலையும் இந்த சப்தத்தினாலையும் போடுற நானும் பிரம்மன். நீங்களும் அப்படி சொல்லலாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ என்ன கேட்குற செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இப்போ கேட்குற செயல் நீங்களும் பிரம்மன் தான். நீங்கள் இதை உள்ளே வாங்கி உங்கள் மனசுக்குள்ளே புத்தி, அதாவது மனசில் வாங்கி புத்திக்குள்ளே போடுறீங்க. அந்த புத்தியை அங்கே அக்னியாக வச்சுக்கிடலாம். இங்கேயும் விஷயம் என்ன? ஒரே தான். ஆள் மட்டும் மாறுறீங்க, கர்த்தா மட்டும் மாறுவீங்க. மற்ற நாளும் ஒன்றாது. பலன் என்ன? எல்லாம் மோட்சத்தை அடைகிற பலன். எல்லாம் பிரம்மனாகவே ஆகின. நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறதுலேருந்து எந்த செயலை எடுத்தாலும் எல்லாம் இந்த அதனால தான் சாப்பிடும்போது சொல்லி இந்த அப்ளை பண்ணோம்னு சொன்னால் புத்தி எப்போ பார்த்தாலும் பிரம்ம சிந்தனையிலேயே மாறிவிடும். உண்மையும் அதுதான். நாம் பார்ப்பது, கேட்பது, செய்வது, காட்சியில் தெரிவது எல்லாம் மித்தியா, உண்மையில் இல்லை, இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த சுலோகத்தை சொல்ல சொல்ல மனசில் பதியும். அதனால தான் சாப்பிடும்போது சொல்ல சொல்லியிருக்காங்க, மற்ற நேரம் சொல்ல. ஏன்னா சாப்பிட்றத ஒரு நாள் நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி, உண்பவன் பிரம்மன், உணவு பிரம்மன், வயிறு பிரம்மன், வாயும் பிரம்மன், பசி நீங்குதல் என்ற பலனும் பிரம்மன் அப்படின்னு சொல்லி இது கோமகுண்டத்தை அப்படியே இதுலேயும் அப்ளை பண்ணி இதை சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த சுலோகத்துக்கு தப்பாக சில அர்த்தங்களும் சில பேர் சொல்கிறது உண்டு. அதையும் என்னென்னு இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். இதை தியானத்துக்காக சொல்கிறது மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. தியானத்துக்காக சொல்லலாம், எல்லாத்தையும் பிரம்மனா நீ தியானம் பண்ணுன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்காக அதாவது இந்த மனோ பிரம்மேதி மனதை பிரம்மனாக தியானம் செய்யின்றிருக்கு. அது மாதிரி எல்லாத்தையும் பிரம்மனா தியானம் செய்யி அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இப்போ சாலிக்கிரமத்தில் விஷ்ணுவை பார் சொல்கிறோமா இல்லைங்களா? லிங்கத்தில் சிவனை பார், அந்த சிவலிங்கத்தில் சிவனை பார்ன்னு சொல்கிறது மாதிரி லிங்கத்தையே சிவனா தியானம் பண்ணு, சாலிகிராமத்தை விஷ்ணுவா தியானம் பண்ணு மாதிரி தியானத்துக்காக சொல்லியிருக்கான்னா தியானம்ங்கிற சாதனை வேறு 6வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இங்கே சொல்ல டாபிக் என்ன? ஞான கர்ம சந்நியாசங்கிற டாபிக். அதனால் இங்கே அதுக்காக செய்யப்படலை, செயலுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, நீ செயல் செய்யும் பொழுது வரக்கூடிய காரகம் எல்லாவற்றையும் துவைத புத்தியை நீக்கி அத்வைத புத்தியில் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நீ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலும் செயலின் பலனும் அழிந்துவிடும். உனக்கு அந்த பிரம்ம ஞானம் கிடச்சி பிரம்மமாகவே ஆகிவிடுவாய் அப்படிங்கிறார். அதனால் இங்கே எல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா ஞானத்துக்காக, ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற விளக்கத்திற்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு எல்லாம் இந்த உலகமெல்லாம் மித்தியாங்கிற புத்தி இருக்கும், சத்தியங்கிற புத்தி இருக்காது. ஒரு பானையை பார்க்குறோம், அது மண்ணில் செய்யப்பட்ட பானை. முதல்ல பானைங்கிற எண்ணம் வருது, பிறகு அது மண்ணுங்கிற புத்தி ஆழமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் பானையை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கும்? பானை மித்தியா, மண் சத்தியங்கிற புத்தி இருக்கும். எந்த நகைக்கடைக்காரருக்குமே டிசைனில் எண்ணமே போகாது. நம்ம வாங்குகிற நம்மளுக்கு தான் டிசைனில் என்ன இருக்கும். நகைக்கடைக்காரருக்கு எப்படி 22 கேரட்டா 23 கேரட்டான்னு பார்ப்பார், தங்கம் ஒரிஜினலானு பார்ப்பாரே ஒழிய டிசைனில் கவனமே போகாது. டிசைன்லாம் மித்தியான்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தேவை என்ன? தங்கம்தான். நம்மளுக்கு தான் இந்த தோடு நல்லா இருக்குது, அந்த செயின் டிசைன் நல்லா இருக்குது, இந்த டிசைன் நல்லா, நம்ம டிசைனையும் பார்ப்போம், தங்கத்தையும் பார்ப்போம். 2 புத்தியும் நம்மளுக்கு இருக்கும். அவருக்கு ஒரு புத்தி தான் இருக்காங்க, 2 புத்தி இருக்காது. ஞானிக்கு ஒரே புத்தி, எல்லாம் பிரம்மன் தான். அந்த துவைத புத்தியெல்லாம் மித்தியா, விவகாரத்துக்கு வச்சுக்கிடுவானே ஒழிய அது மித்தியாங்கிற புத்தியோடு அவன் செயல்படுவான். அது ஆத்மா அகர்த்தா, அந்த ஆத்மா தான் நான் பூரணமானவன். அனாத்மா எப்பொழுதும் கர்த்தா. இதில் ஒரு சந்தேகம் வரும். எப்படின்னா,
ஆத்மா எப்பொழுதுமே செயல் செய்கிறதில்ல. இப்போ இந்த கருத்தை நிறைவு செய்கிறதுக்காக சொல்கிறேன். ஆத்மா எப்பொழுதுமே செயல்பட கர்த்தாவே அல்ல. அனாத்மா எப்பயுமே செயல்படும். இப்போ ஆத்மா செயலே செய்கிறது, அதனால் செயலை துறக்க முடியுமா? ஆத்மா செயலை துறக்கணுமா? என்னைக்காவது ஆத்மா செயலை துறக்க வேண்டும் சொல்ல முடியுமா? இந்த டேபிள் பேசாதுன்னு நான் சொல்லணுமா? இந்த டேபிள் பேசாது அப்படின்னு நான் சொல்லணுமா? ஏன்னா என்றைக்குமே பேசாது. பேசாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்றைக்கும் பேசாது. ஆத்மா செயல்படாது, செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லணுமான்னா அது செயல்படாது. ஆத்மா செயல் செய்யாமல் இருக்கட்டும், செயல் செய்யாது, அது செயலை துறக்க வேண்டும் சொல்லணும்னா செயலை துறக்க வேண்டிய அவசியம் ஆத்மாவுக்கு இல்லைன்னு என்னைக்கு செஞ்சதே இல்லை. சரி, அனாத்மா செயலை துறக்கலாம்னா அனாத்மா செயலை துறக்கவே முடியாதுன்ட்டார். ஏற்கனவே சொல்லிட்டாரா இல்லையா? அனாத்மா எப்பொழுதுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, அனாத்மா துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அனாத்மா செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், துறக்க முடியாது. ஆத்மா துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்க, பலனை எப்படி இல்லாமல் ஆக்கிறதுன்னா அப்போ எதுதான் துறக்கிறதுன்னு சொன்னால் எதுவும் துறக்க முடியாது. அறிவுனால் மட்டும்தான் துறக்க முடியும். செயலை எப்போ நீக்க முடியும்? செயலை எப்போ சந்நியாசம் பண்ண முடியும்னா செயலை ஒரு நாளும் ஆத்மா சந்நியாசம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அனாத்மா செயலை சந்நியாசம் பண்ணவே முடியாது. அப்போ செயலை சந்நியாசம் பண்ணாத மோட்சம்னா எப்படி செயலை சந்நியாசம் பண்ணுவது? ஞான கர்ம சந்நியாசம், அதன் தலைப்பு. அறிவினால் நீ செயலை எந்த அறிவினால்? செய்வதும் பிரம்மன், செயல் செய்யக்கூடிய கருவியும் பிரம்மன், எல்லாம் பிரம்மன்கிற புத்தியை கொண்டு வந்து செயலினால் இந்த அறிவினால் செயலை துறந்து விடலாம். ஞான கர்ம சந்நியாசம், அதைத்தான் இங்கே சொல்கிறார். இந்த டாப்பிக்கே, இந்த அத்தியாயத்துடைய தலைப்பே என்னன்னு சொன்னால் இதுதான். அறிவினால் மட்டும்தான் செயலை துறக்க முடியுமே ஒழிய விவகாரத்தில் செயலை ஒருபொழுதும் துறக்கவே முடியவே முடியாதது. இது புரியலை. அதனால தான் யோக சாஸ்திரமே எதுக்கு வந்துச்சுன்னா மனசு அப்படியே செயல்படாமல் கொண்டு வந்துடணும், உடம்பும் செயல்படக்கூடாது. அதுதான் மோட்சம்னு சொல்கிறாங்க. நீ சமாதி நிலைக்கு போனாலும் திரும்பி உலகத்துக்கு வந்து தானே ஆகணும். நீ சமாதியில் இருந்து அப்படியே உயிரை விட்டால் பரவாயில்ல. மனம் செயல்படாமல் வச்சுட்டு திருப்பி விவகாரத்துக்கு வரணுமே, வந்தால் பிறகு மோட்சம் போயிடுச்சுன்னு அர்த்தமாயிருமா இல்லையா? மனம் செயல்பட்டாலும் உடல் செயல்பட்டாலும் அது செயல்படக்கூடிய அதனுடைய சுபாவம், அது நான் செயல்படவில்லை, ஆத்மா அகர்த்தாங்கிற தன்மையில் இருக்கணும். செயல்படக்கூடியதும் பிரம்மஸ்வரூபம், அது காட்சியில் அது இருக்கே ஒழிய உண்மையில் அது இல்லை. எல்லாம் செயல்படாத பிரம்மன் தான் ஆதாரமாக இருக்கிறதுங்கிற இந்த அறிவோடு இருக்கணும். இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையில் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேதாந்தம். இது வரைக்கும் பார்த்த சப்ஜெக்ட் எல்லாமே கீதையில் எல்லா விஷயம் வரும். ஆனால் இந்த 4வது அத்தியாயத்தில் இந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமான டாபிக். இந்த 18வது ஸ்லோகத்திலேருந்து 24 வரைக்கும் தத்துவ விஷயம், வேதாந்த விஷயம்தான் இங்கே வந்திருக்கு. உடல் மனம் செயல்படும் போதும் உடல் மனம் செயல்படாத போதும் நான் என்றும் செயல்படாத ஆத்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பூரண ஸ்வரூபம், அமைதியான ஸ்வரூபம் என்ற புத்தியோடு விவகாரம் செய்ய வேண்டும். இதெல்லாம் 5-6 வேறு வேறு கோணங்களை விளக்க போகிறாரு. இனி அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு 12 சாதனைகளை இங்கே சொல்ல போகிறார். இங்கே அடுத்த ஸ்லோகத்திலேருந்து இதே யக்ஞ ரூபத்தில் 12 சாதனைகளை சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். பிரம்மா அர்ப்பணம் பிரம்மகவிகி. அர்ப்பணம், அர்ப்பணம்னா கருவின்னு அர்த்தம், கரண்டின்னு அர்த்தம். ஹோமகுண்டத்தில் கரண்டின்னு அர்த்தம். கரண்டின்னா இந்த கரண்டி இல்லை, அங்கே ஒரு நல்லா செஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கரண்டி. அர்ப்பணம் கரண்டி என்னது சொல்லுவாங்க, ரைட். அர்ப்பணம் கரண்டி. பிரம்ம அதாவது கரண்டி பிரம்மம். அர்ப்பணம் பிரம்மம்னா கருவி பிரம்மம். கவிகின்னு சொன்னால் அடுத்தது கவிகி. நெய் முதலியவை கொடுக்கப்படும், அதில் போடக்கூடிய பொருள்கள் ஹவிஸ், கவிகி. நெய் முதலிய கொடுக்கப்படும் பொருள் பிரம்மம். பிரம்ம கவிகி 2வது வார்த்தை. பிரம்ம அக்னவ். அக்னவுனா பிரம்மமாகிய அக்னியில், பிரம்மனா பிரம்மத்தால், பிரம்மம் என்ற எஜமானனால், பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கடைசி வார்த்தை எடுத்துக்கணும், 2வது கடைசி வார்த்தை. பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினான்னு சொன்னால்
அதாவது எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற, பிரம்மத்தால், அதாவது பிரம்மன் என்ற எஜமானனால் எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற சமாதினா அறிவை உடைய, பிரம்மத்தை பார்க்கின்ற அறிவை உடைய தேன, பிரம்மைவ தேனன் இருக்கு, தேனன்னா அவனால், அந்த ஞானியினால் பிரம்ம ஏவ, பிரம்மமேதான் கந்தவியம் அடையப்படுகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவி பிரம்மன், கவிகி அதாவது அதில் போடக்கூடிய பொருள்கள் பிரம்மன், பிறகு பிரம்மமாகி அந்த போடக்கூடிய இடம் பிரம்மன், அதை செய்கின்ற கர்த்தா பிரம்மன். அவன் எப்படி இருக்கான் அந்த கர்த்தா ஞானி? எல்லா செயலையுமே பிரம்மனாக பார்க்கக்கூடிய அந்த ஞானி அவன் இந்த ஹோமத்தை இப்படி பார்க்கறதுனால அவனுக்கு என்ன கிடைக்கிது? ஞானியினால் பிரம்ம ஏவ கந்தவியம், பிரம்மமே தான் அடையப்படுகிறது. யாகம்ங்கிற ஒரு செயல் எடுத்துக்கிட்டார். அங்கே 4 காரகம். ஒன்று கர்த்தா எஜமானன், கரணம் கருவி, கவிஸ் பொருள்கள், அந்த அக்னி 4, இதெல்லாம் காரகம், ஒரு செயலுக்கு காரகம் எல்லாமே பிரம்மன். பிறகு அதனுடைய பலன் என்ன? பிரம்மன் தான் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஞானியினுடைய லட்சணம் என்ன? அவன் செய்கின்ற எல்லா செயலையும் பிரம்மனாகவே பார்க்கின்றான். அவனுடைய செயலே என்னென்ன, எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்ப்பது தான் அவனுடைய செயலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய தலைப்பை நிறைவு செய்கிறாரு. அடுத்த சுலோகத்திலிருந்து ஒரு 12 சாதனைகள் சொல்ல போகிறாரு. அதில் இந்த ஹோமத்தையே ஒரு சாதனையாக சொல்வார், ஞான யோகத்தையும் ஒரு சாதனையாக சொல்வார். 10 சாதனைகளும் இதற்கு தகுதியை கொடுக்குற சாதனையாக சொல்வார். அடுத்த சுலோகம் படிக்கலாம். 25. தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்னௌ பரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோ பகுஹ்வதீம். தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகின பர்யுபாசதே பிரம்மாக்னௌ பரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோ பகுஹ்வதீம். 25லிருந்து 30 வரைக்கும் 6 சுலோகங்களில் 12 சாதனைகளை சொல்லுகின்றார். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் மோட்சம்தான். எல்லாருடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? மோட்சம். மோட்சம்னு என்ன? இறந்த பிறகு அடைகிறதில்ல. எல்லோரும் மோட்சம்னாலே இறந்த பிறகு அடைகிறத ஒரு கற்பனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும் பொழுதே நிறைவோடு ஆனந்தமாக வாழ்வது தான் மோட்சம். அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு பேர். அதாவது வெளிப்பொருள்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னிடத்தில் யார் சுகமாக நிறைவோடு இருக்கின்றானோ அந்த நிலையை ஒருவன் அடைந்து விட்டால் அதுதான் மோட்சம். தன்னில் தான் நாம் நிறையா இருக்க முடியாததுனால என்ன பண்ணோம்? போர் அடிக்குது, நேரம் போலேன்னு சொல்கிறோம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நேரமே போகலை, டைம் பாஸ் ஆகவே மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம இடத்துல இருக்க முடியலையா, நம்ம இன்னொரு பொருளை சார்ந்து தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் அப்படி தன்னில் தான் நிறைவோடு தானே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலையை அடைகிறானோ அதுதான் மோட்சம். இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். எல்லா உயிரும் எதுக்கு முயற்சி பண்ணுது? இதுதான் முயற்சி பண்ணுது. எல்லோரும் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் தான் முயற்சி பண்ணுறோம். அந்த சந்தோஷம் நிறைவாக பூரணமாக இருக்குன்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் வெளியே கிடைக்கல. ஏன்னா நம்மகிட்டே இருக்குது. அதை நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைவது தான் மோட்சம். இதுதான் மனித வாழ்வினுடைய லட்சியமாக இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்கிறான்? இந்த லட்சியத்தை அடைவதற்கு சாதனைகள் இருக்குது. அது 2ஆக பிரிக்கிறார். 2 சாதனைகள். ஒன்று நேரடியான சாதனை, இன்னொன்று அந்த நேரடியான சாதனைக்கு தகுதியை கொடுக்கிற சாதனை. இந்த மோட்சத்தை அடைகிறதுக்கு நேரடியாக என்ன சாதனைன்னா ஞானம்தான். ஞானத்தினால தான் நேரடியாக மோட்சத்தை அடைய முடியும். சரி, அப்படி ஞானத்துக்கு நேரடியாக போயிடலாமான்னா நேரடியாக ஞானத்துக்கு போக முடியாது. அதுக்கு தகுதி தேவை இருக்குது. அதுக்கு உண்டான சாதனைகள். இங்கே ஞானம்னு ஒரு சாதனை, தகுதி 11 சாதனையும் சொல்ல போகிறார். ஞானம்ங்கிறது ஒரே சாதனை, நேரடியான சாதனை. அந்த ஞானத்துக்கு போகிற தகுதி 11 சாதனை. அதாவது சமம், தமம், விரதம் எல்லாம் இருக்கும் பாருங்கள்.
நாம் என்னென்ன ஆன்மீக வாழ்க்கையில் சாதனை பண்ணுறோமோ அது எல்லாமே ஞானத்துக்கு தகுதியை கொடுக்குற சாதனை. நம்ம இந்த 18வது இந்த 14வது அத்தியாயத்தில் 18வது சொல்வது 25வது வரைக்கும் பண்ணமே, இது ஞான யோக சாதனை. இந்த விளக்கம் பார்த்தோம் பாருங்கள், இதுக்கு பேர் ஞான யோக சாதனை. இப்போ பார்க்க போகிறதுல இந்த ஞானம்ங்கிறது ஒரு சாதனை, அதுக்கு தகுதியை கொடுக்குற சாதனை 11 சாதனையை சொல்ல போகிறாரு. எல்லாம் இங்கே சொல்கிறார். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு சாதனையை பண்ணிக்கப்பா, மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. தெளிவுபடுத்துகிறார் இங்கே. அதெல்லாம் நீ என்ன சாதனை செஞ்சாலும் அது ஞானத்துக்கு தகுதியை கொடுக்குமே ஒழிய நேரடியாக ஞானத்தை கொடுக்காது. தியானம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடணும்னு அடைய முடியாது. தியானம் பண்ணுறது ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும், கர்மயோகம் பண்ணுறது தகுதியை கொடுக்கும், பக்தி யோகம் தகுதியை கொடுக்கும். ஆனால் கடைசியாக என்ன பண்ணணும்? ஞான யோகம்தான் வேணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, ஒருத்தர் என்ன சொல்வார்னு சொன்னால், ஏதாவது ஒரு சாதனை செஞ்சு நம்ம மோட்சத்தை அடைஞ்சிடலாம், எனக்கு ரஜோகுணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் கர்மயோகம் செஞ்சு நான் மோட்சத்தை அடைகிறேன், எனக்கு ரொம்ப உணர்வு மயமாக இருக்குது, அப்படியே அன்பு மயமாக இருக்குது, அதனால் பக்தி யோகம் செஞ்சு நான் மோட்சத்தை அடைஞ்சிட்றேன், இல்லை எனக்கு புத்தி கூர்மையாக இருக்குது அதனால் ஞான யோகம் செஞ்சு நான் மோட்சத்தை அடைஞ்சிட்றேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. கர்மயோகமோ பக்தி யோகமோ ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும். புத்தி கூர்மையாக இருந்தாலும் சித்தசுத்தி இல்லாமல் நீ ஞான யோகத்துக்கு வரவும் முடியாது. அப்போ அதுக்கு கர்மயோகமாக பக்தி யோகமும் தேவை இருக்குது. இல்லை எல்லோரும் வந்து நம்ம மொத்தமாக சந்திச்சிடலாம் மோட்சத்தில் 3 வழியாக போய் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் 3 வழியாக போயெல்லாம் எங்கே, எந்த வழியில் போனாலும் கடைசியில் ஞான யோகத்தில் சந்திச்சுட்டு மோட்சத்தில் போய் சந்திக்க முடியாது. ஞான யோகத்தில் சந்திச்சு வேணால் மோட்சத்துக்கு போக முடியும் எந்த வழிக்கு போனாலும். அதாவது இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, எல்லோரும் போயிருப்பீங்க. அதில் பெரிய வாசல் எத்தனை வாசல் இருக்குது? 4 வாசல் இருக்குது. 4 வாசல் உள்ளே போகலாம். எந்த வாசல் வழியாக உள்ளே போகலாமா இல்லையா? மூலஸ்தானத்துக்கு போகிறது, மீனாட்சியை பார்க்க போகிறதுக்கு எத்தனை வாசல் இருக்குது? அங்கே ஒரே வாசல் தான் இருக்குது. அங்கே எந்த வழியில் போனாலும் அங்கே போய் சந்திக்கலாம். உள்ளே போகிறதுக்கு ஒரு வாசல் தான் போக முடியும். அது மாதிரி மோட்சத்துக்கு ஞான யோகங்கிற ஒரு வாசல் தான். ஆனால் அது அந்த ஞான யோகத்துக்குள்ளே போகிறதுக்கு பல வாசல் இருக்குது. அதெல்லாம் தகுதி. அது வந்து ஒரே வாசல். நீங்கள் நிறைய சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ சில பேர் சில சாதனைகள் பண்ணுவாங்க, கர்மயோகமே போதும்பாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, ஏதாவது ஒன்று ஒழுங்காக கடைப்பிடிச்சான்னா அது வழியாக ஞான யோகத்துக்குள்ளே வந்துடுவான். பக்தியாக நல்லா கடைப்பிடிச்சான்னா அவன் அது வழியாக ஞான யோகத்துக்கு வந்துடுவான். அந்த சாதனையை ஒழுங்காக செஞ்சால் அதன் மூலமாக என்ன பண்ணுவான்? நான் சில ஆசிரமங்களில் பார்த்துருக்கேன். அங்கே கர்மயோக பிரதானமாக இருக்கும். நான் ஒரு 35 வருஷம் அந்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த கர்மயோக பிரதானத்தில் யார் அதை ஒழுங்காக செஞ்சாங்களோ அவங்களாம் ஞான யோகம் எங்கே சொல்லிக் கொடுக்க அங்கே வந்திருக்காங்க. சில ஆசிரமம் பூஜை இதெல்லாம் பிரதானமாக இருக்கும். அதை ஒழுங்காக யார் பண்ணுறாங்களோ அவங்க ஞான யோகத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அதை ஒழுங்காக பண்ணால் அங்கேயே பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுருக்காங்க. அதை விட்டு தாண்டி வரல. இன்னொன்று, ஞானந்தே மோட்சத்தை கொடுக்குங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா, பகவான் கிருஷ்ணரே உதாரணம். எப்படின்னா, இவன் என்ன கேட்குறான்? ஞானத்தாலே மோட்சம் பகவான் சொல்லிட்டார். இவர் கடவுள் தானே, இவரால் எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா? எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்கிறார்? தலையில் கையை வச்சு உனக்கு ஞானம் வந்துருச்சு, அந்த சக்தியெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியான ஒரு வாட்டுக்க. போர்க்களத்தில் அதுவும் சண்டாவை எதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. அப்போ போய் ஞானத்தை உபதேசம் தானே பண்ணுறாரு. அதை கேள்வி கேட்குறான், பதில் சொல்கிறாரு. எந்த உபனிஷதங்கள் எடுத்துங்க, கடோபனிஷத்தில் யமதர்மராஜாட்ட போய் நசிகேதனை கேட்குறான், அவன் கேள்வி கேட்குறான். யமதர்மராஜா இப்போ அவர் கடவுள் தானே சொல்லிட்டு உனக்கு எல்லாம் உனக்கு ஞானம் வந்தாச்சுப்பா போ அப்படின்னு தலையில் கையை வச்சு, இல்லை நீ தியானம் பண்ணு வந்துன்னு சொல்லலாம்ல, சொல்லவே இல்லையே. ஞானத்தால் தான் மோட்சங்கிறார் எல்லாம். அந்த ஞானம் எப்படி வருங்கிறதையும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ 18லேருந்து 24 அர்த்தம் சொல்லியிருக்கார். 2வது அத்தியாயத்துலேயும் சொன்னார். 11வது சுலோகத்துலேருந்து 25 சுலோகம் வரைக்கும் அர்த்தம் சொன்னார். இனியும் சொல்ல போகிறார். 5, 6, 7, 8 வரிசையாக சொல்ல போகிறார். இந்த பகவத்கீதையில் முழுசாக ஞானத்தை சொல்ல போகிறார். அப்போ ஞானந்தான் மோட்சத்தை கட்டாயம் கொடுக்கும். அதனால் ஞான யோக சாதனை அதுதான் மோட்சத்துக்கு கடைசி சாதனை. மிச்ச 11 சாதனை இதில் சொல்கிறார். நிறையாவது இருக்குது, நிறைய சாதனைகள் இருக்குது. எல்லா சாதனைகளும் ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும்.
+1 வரைக்கும் படிச்சுட்டு +2 போகிறோம். +2 முடித்த பிறகு இப்போ வேறு கோர்ஸுக்கு போக முடியும். பாஸ் பண்ணால் போக முடியாது. அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஞான யோகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண வேண்டும். இந்த எல்லாரும் எந்த வழியில் போனாலும் இந்த சாதனைகளை செய்து சித்த சுத்தி அடைந்து அங்கே போகணும். மோட்சத்தை அடைஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே சந்திக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஞான யோகத்துக்குள்ளே எல்லோரும் ஒன்றா சந்திச்சிடலாம். கர்ம யோகத்தில் போகிறவர், பக்தி யோகத்தில் போகிறவர். மோட்சத்துக்கு போயாச்சுன்னா அங்கே ஆள் இல்லை. ஏன்னா எல்லாம் ஒரே ஆள்கிட்ட. அங்கே அத்வைதம் வாய்ப்பு இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான். அதனால் பொதுவாக இந்த யாகத்தை உதாரணம் சொல்லி இப்போ விளக்குனார். இங்கேவே என்ன இந்த சாதனையில் போகாமல் யாகத்தை இப்போ சொன்னார்ல, பிரம்மார்ப்பணம் சொன்னாருங்க, ஹோமத்தை உதாரணமாக வச்சு எல்லாத்தையும் பிரம்மனாக பாருனார். இந்த சாதனைகளவே என்ன பண்ணார்னா ஒரு ஹோமத்தை வச்சு சாதனைகளை சொல்கிறார், ஒரு யாகத்தை உதாரணமாக வச்சு சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் யாகம் பிரசித்தமாக இருந்ததுனால இங்கே அந்த யாகம் யஜ்ஞத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். யாருக்கு எது ரொம்ப பிரதானமாக ஒரு ஊரில் எது இருக்கோ, அந்த காலத்தில் எந்த சாதனை பிரதானமாக இருந்துச்சோ அதை உதாரணமாக வச்சுக்கிட்டு சொல்கிற பழக்கம் இருக்குது. இங்கே யாகத்தை செய்கின்றார். இந்த 12 ஞானமும் ஒரு சாதனை. இங்கே தமயக்கியம் சமயக்கியம்னு சொல்கிறார். அதாவது மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுன்னு வரிசையாக சொல்ல போகிறார். இங்கே எல்லாத்தையும் ஏன் யாகமத்தை உதாரணமாக வச்சு சொல்கிறாருன்னு சொன்னால், யாகத்தினுடைய லட்சணம் என்னன்னா தியாகம். யாகத்தினுடைய லட்சணம்னா தியாகம். கவிஷை என்ன பண்ணுறோம்? அக்னியில் தியாகம் பண்ணுறோம், அக்னியில் போடுறோம். நீங்கள் எந்த ஒரு சாதனை செஞ்சாலும் அதில் ஒரு தியாகம் இருக்கும். இந்திரிய கட்டுப்பாடுனா ஒரு தியாகம், மனக்கட்டுப்பாடுனா ஒரு தியாகம், தானம்ங்கிறத பண்ணால் அது ஒரு தியாகம். ஒரு பொருளை தியாகம் பண்ணணும். இந்திரிய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய சுகங்களெல்லாம் தியாகம் பண்ணணும், மனக்கட்டுப்பாடில் தியாகம் பண்ணணும். அதனால் இங்கே யாகத்தில் என்ன பண்ணுறான்? பொருள்களெல்லாம் என்ன பண்ணுறான்? அக்னியில் தியாகம் பண்ணுறோம். அதனால் இந்த யாகத்தை உதாரணமாக வச்சுக்கிட்டு இந்த சாதனையெல்லாம் சொல்கிறார். இங்கே யாகத்தில் மற்றதில் எடுத்துக்கிறல, அங்கே 4 எடுத்தார் பார்த்தீங்க. அக்னி குண்டம், நெருப்பில் எந்த பொருளை போடுறது, அவ்வளோதான். ஒன்று நெருப்பாக சொல்வார், இன்னொன்று இந்த போடக்கூடிய ஹவிஷாக சொல்ல போகிறார். இந்த சாதனைகள்லாம் அந்த 2 உதாரணமாக வச்சு இந்த யாகங்கிற இந்த அக்னியில் இந்த ஹவிஷை போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதனையும் இதை 2ஐயும் கம்பேர் பண்ணி யஜ்ஞமாக 12 யஜ்ஞம்ங்கிறாரு. இந்த 12 சாதனையும் 12 யஜ்ஞம்ங்கிற பேரில் சொல்கிறாருங்க. அதாவது தியாகம் சொன்னாலே ஒன்றில் போடுறது. இங்கே எது அக்னி எது ஹவிஷ்ன்னு சொல்ல போகிறார். நீங்கள் ஆன்மீக சாதனையில் எந்த சாதனை எடுத்தாலும் தியாக புத்தி இல்லாமல் இருக்காது. ஒருத்தன் ஒரு ஒரு பெரிய அசுரர் கூட ஒரு சாதனை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தியாகம் பண்ணி தான் பண்ண முடியும். அந்த சாதனை பண்ணுற காலத்தில் தியாகம் பண்ணால் பண்ண முடியுமா? சுகத்தை தியாகம் பண்ணணும், ஏதாவது தியாகம் பண்ணி தான் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதனால் தியாகம்ங்கிறது இந்த யஜ்ஞத்தினுடைய ஒரு அங்கம். கவிஷை போடுறோம் பார்த்தீங்களா, அங்கே தியாகம் பண்ணுறோம். அதனால் அதை உதாரணமாக சொல்கிறாரு. இப்போ தானம்னு ஒரு சாதனை வச்சுக்கிடுவோமே, தானம்னு ஒரு சாதனை சொல்ல போகிறாரு. இங்கே தானம்ங்கிறது ஒரு சாதனை. அங்கே ஹவிஷ் எது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள். அங்கே அக்னி எது? அதை வாங்குறவர். அந்த வாங்குறங்கிற அக்னிகிட்ட நம்ம இந்த பொருளுங்கிற ஹவிஷை போடுறது. இது தானம்ங்கிற வேள்வி, தான யஜ்ஞம் அப்படிம்பாரு. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்ல போகிறார். அதே மாதிரி இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரியங்கள் ஹவிஷ், அந்த கட்டுப்பாடுங்கிறது அக்னி. கட்டுப்பாடுங்கிற அக்னியில் இந்திரங்கிற ஹவிஷை நீ போடு. அப்படி ஒவ்வொரு சாதனைகளாக இங்கே இந்த யஜ்ஞத்தை உதாரணம் சொல்ல போகிறாரு. எல்லாத்தையும் யஜ்ஞமாக கற்பனை பண்ணுதல். இதெல்லாம் உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கி ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும். பிறகு ஞானம்ங்கிற யஜ்ஞம், அதுவும் ஒரு யஜ்ஞமாக சொல்ல போகிறார். ஞானம்ங்கிற யஜ்ஞமாக சொல்ல போகிறாரு. முதல்ல சாதனை என்ன சொல்ல போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு சாதனை இந்த யாகத்தவே ஒரு சாதனையாக சொல்ல போகிறார். ப்ராக்டிக்கலாக செய்கிற யாகம் இருக்குவாருங்க, இதுவும் ஒரு ஆன்மீக சாதனை தான். வேள்வி நடத்துறது அது ஒரு சாதனையாக சொல்லி, கடைசி சாதனைங்கிற ஞான யோகத்தை சொல்லி பிறகு 10 சாதனையாக சொல்ல போகிறார். இங்கே அப்படி தான் இந்த படிப்படியாக வருது. இங்கே 2 சாதனை சொல்கிறார். ஒன்று தெய்வ யஜ்ஞம், யாகத்தவே சாதனையாக சொல்கிறாரு. 2வது ஞான யோகத்தை ஒரு சாதனையாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தெய்வ யஜ்ஞம் சொன்னால்
எந்த தேவர்கள் யாகத்தில் பூஜிக்கப்படுகிறார்களோ அது தெய்வ யஜ்யம். கடவுளை வழிபடுவதற்காக யாகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? யாகம் எதுக்கு? கடவுளை வழிபட்டு கடவுளுக்காக தான் அது பண்ணுறோம். அதுக்கு பேர் தெய்வ யஜ்யம். இங்கே அக்னி தான். இங்கே அக்னி தான். போடப்பட்ட ஹவிஷ் தான். யாகமே ஒரு சாதனை. அந்த காலத்தில் யாகம் பண்ணுறது ஒரு சாதனையாக இருந்தது. ஒரு வேள்வி செய்கிறது ஒரு சாதனை. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா வைதிகர்களுடைய குடும்பங்கள் தினந்தோறும் யாகம் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. சின்ன ஒரு அக்னி குண்டம் வச்சுருப்பாங்க. அதில் இப்போ தேனியிலலாம் பார்த்தீங்கன்னா பாடசாலை பசங்க ஹோமம் பண்ணுவான். அங்கே சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு அதில் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நிறைய ரெடிமேடாக வந்துருச்சு. இந்த ஹோம குண்டமே பித்தளையில் நான் பார்த்தேன். நல்லா அந்த ஸ்டெப்பெல்லாம் வச்சு அதை அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஹோம குண்டமே அப்படி இருக்குது. அப்படி அந்த வழிபாட்டுக்காக அந்த ஹோமம் பண்ணுறத முதல் ஒரு வேள்வியாக யஜ்ஞமாக சொல்கிறார் இங்கே. அதாவது பலவிதமான சாதனைகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி முதல்ல தெய்வமேவ அபரே யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம் சொல்லி முதல்ல தேவதைகளை யஜ்ஞத்தில் வழிபடுவது ஒரு சாதனைன்னு சொல்லி முதல் சாதனையை சொல்கிறார். ரெண்டாவது சாதனை ஞான யோகத்தை சொல்ல போகிறார். இங்கே 2 சாதனையை சொல்வார். அடுத்ததில் ஒரு 2 சாதனை. இப்படி 30வது ஸ்லோகம் வரைக்கும் 12 சாதனைகளை சொல்லி ஒவ்வொரு சாதனை நம்ம விரிவாக இங்கே சொல்ல போகிறாரு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.